வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த ஜாதகாரை போய் பார்க்குறாரு. இங்க பாருங்க, நீங்க காலையில எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க ரோகிணி சிஸ்டருக்கு ஜாதகம் பார்த்துட்டு போனீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இதனால குழந்தைக்கு பெரிய குழந்தை பிறந்தா அத்தைக்கு பேராபத்து அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. ஸோ இதனால வீட்டுல நிறைய பிரச்சனைகள் வந்து கிடக்குது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவையா பார்த்தீங்களா? நீங்க சொன்னது உண்மைதானா அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தேகமா கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் தம்பி. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருங்க, நீங்க இப்ப சொன்னதுனால எங்க வீட்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க சொன்னது உண்மைதானா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா தம்பி, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஸோ இதுக்கப்புறம் நான் எதுவும் பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஸோ நீங்க கிளம்புங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்களேன். அப்ப அவர் டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டு, தம்பி, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், கிளம்புங்க இந்த இடத்துல இருந்து. அப்ப நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது, இவர் இப்படி பேசுறாரு, நம்ம உண்மையா அப்படின்னு கேட்கறதுக்காக தானே வந்தோம், அதுக்கு போய் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தேகமா வெளியில வராரு. அப்போ மயில சொல்றாரு, என்னாச்சு சகல? அப்ப ஹீரோ சொல்றாரு, அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. தேவையில்லாம இங்க வந்து நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், அதுல எந்தவித மாற்றமும் இல்ல, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எனக்கு என்னமோ அவரு ரொம்ப பதட்டப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்ப மயில சொல்றாரு, சகல, இதுக்கு பின்னாடி யாரா இருந்தாலும் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கீங்க. கண்டிப்பா அந்த ஜாதகக்காரன் யாருக்கிட்டையும் உண்மையை சொல்றானா அப்படின்னு வெளியில நின்று பாப்பான் ஒருத்தன். கண்டிப்பா நீங்க வெளியில வந்த பிறகு அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேசாப்ல நம்ம கொஞ்ச நேரம் இங்க இருந்து பார்ப்போம், இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப ஹீரோவும், ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு 2 பேருமே கார் எடுத்துட்டு போற மாதிரி போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த வில்லன் இருக்காருல்ல, ஹீரோ வீட்டுல இருந்து வெளியில வந்ததை பார்த்துட்டு, ஆகா, இவன் என்ன வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கான், ஒருவேளை அந்த ஜாதகக்காரன் உண்மையை சொல்லிட்டானோ? அப்படி உண்மையை சொன்னா சந்திராவுக்கு தானே பிரச்சனை. சரி நம்ம போய் கேட்போம் அப்படின்னு நேரா அவரு வீட்டுக்குள்ள போறாரு. இதை நம்ம மயிலும் ஹீரோவும் பார்த்துட்டு, பாத்தீங்களா சகல, இவனும் அந்த சந்திராவும் கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே இல்லை. ஏதாவது ஒரு வகையில இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்னைக்குமே திருந்தவே மாட்டாங்க போல அப்படின்னு செம்ம கோவத்துல மயிலு பேசுறாரு. அப்ப ஹீரோ சொல்றாங்க, ஸோ இதுக்கு பின்னாடி அந்த சிவனாண்டி தான் இருக்கிறான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஜாதகக்காரரோட சட்டையை பிடிச்சி, யோ, நான் உன்னை மிரட்டியும் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையில, உன் பொண்டாட்டி உன் பொண்ணு மேல உனக்கு பாசமே இல்லையில, இந்த டிரைவர் பையன்கிட்ட நீ உண்மையை சொல்லிட்டியா அப்படின்னு. அப்பா அவர் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே நான் உண்மையை சொல்லவே இல்லை. அவர் வந்து கேட்டாரு, அதுதான் உண்மை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதோட அவரு அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. தயவு செஞ்சு வந்துட்டு எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க தம்பி, நீங்க சொன்ன மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, மறுபடியும் அவன் வந்து உன்கிட்ட உண்மையை கேட்கறதுக்காக வருவான். அப்ப ஏதாவது உண்மையை வளரி கொட்டுன அப்புறம் இருக்கு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, தம்பி, நான் உண்மையை சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க தம்பி அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வெளியில வராரு. அப்போ நம்ம ஹீரோவும் மயிலும் பார்த்துட்டு, இவன் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை, நமக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ அவர் அந்த இடத்துல இருந்து போனதும் நம்ம ஹீரோவும் மயிலும் நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அவர் பார்த்துட்டு, சார், என்ன சார், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை, ஏன் சார் இப்படி என்ன தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம மயில செம்ம டென்ஷன் ஆகி அந்த ஜோசியக்காரரை பலர்னு அறையிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? மயில சொல்றாரு, சகல, இவன் எவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கியிருக்கான், இவன் சொன்ன பொய்யால என் குழந்தைக்கே ஆபத்து இருக்குது, இவன் பாட்டுக்கும் பொய் சொல்லிட்டு அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணுவானா? யோ, அந்த சிவனாண்டி சொல்லிதான் நீ இப்படி பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்.
மரியாதையா வந்து அத்தை கிட்ட நான் சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறத ஒத்துக்க. அப்ப அவர் சொல்றாரு, சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு காலில் விழுக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உண்மையை சொல்ல, மரியாதையா உண்மையை சொல்லிடு, இதனால அந்த குழந்தைக்கு ஆபத்தா? அப்ப அவர் சொல்றாரு, தம்பி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை தம்பி, அந்த குழந்தை பிறக்கிறதுனால உங்க குடும்பம் நல்லா இருக்க போகுது தம்பி, பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒண்ணு சேர போகுது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது தம்பி. அப்ப மயிலு சொல்றாரு, நல்ல விஷயம் எதுவும் சொல்லாம எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்க யோ, நீ இப்பவே வந்து அத்தை கிட்ட சொல்லணும். அப்பா அவர் சொல்றாரு, தம்பி நான் வந்து சொன்னா கண்டிப்பா அந்த சிவனாண்டி என் குடும்பத்தை சும்மா விட மாட்டான். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, என்னோட கடமை. சோ நீங்க கவலைப்படாம என் மேல நம்பிக்கை வச்சு தயவு செஞ்சு அத்தைக்கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்க. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க பாருங்க உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காது, உங்களுக்கு நான் இப்பவே வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க நண்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, நண்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஒரு சின்ன ஆபத்துல இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா தேவல. அதுக்கு அவர் சொல்றாரு, அவ்வளவுதானே நண்பா, நான் பாத்துக்கிறேன், நீ லொக்கேஷனை மட்டும் சென்ட் பண்ணு. அப்ப ஹீரோ வந்துட்டு லொக்கேஷனை சென்ட் பண்றாரு. சரவணன் ரெண்டு பேரை நேரா அந்த லொக்கேஷனுக்கு அனுப்புறாங்க. அப்போ ரெண்டு அதிகாரிங்க வராங்க. அப்ப ஹீரோ அந்த அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சின்ன ஆபத்துல இருக்காங்க, ஸோ அவங்கள கொஞ்ச நேரம் பாதுகாக்கணும், அதுக்காக நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் இங்க இருந்தா போதும். இது கேட்டதும் அவங்களும் சரிங்க சார், சரவணன் சார் சொல்லிதான் அனுப்புனாரு, நாங்க இங்க 1 வீக் வந்துட்டு பாதுகாப்புக்கு இருக்கிறோம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஜோசியக்காரரை பார்த்து, இங்க பாரு, கரெக்டா நான் சொன்ன மாதிரியே இங்க உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்புக்கு ஆளை போட்டுட்டேன். ஸோ அவங்கள மீறி கண்டிப்பா உங்க பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் எந்தவித ஆபத்து வராது, நீங்க வந்து அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிட்டா போதும். இதை கேட்டதும் அவரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த சிவனாடி எதேச்சியா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஜோசியக்காரை கூட்டிட்டு போறதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சிவனாண்டி நினைக்கிறாரு, ஆகா, இந்த இவன் உண்மையை சொல்லிட்டான் போலயே, இவனை வந்து பயமுறுத்தியும் இவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, இருக்கட்டும், அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் பொண்ணையும் பொண்டாட்டியையும் காலி பண்ணணும் அப்படின்னு சிவனாண்டி அந்த பக்கமா வராரு. வந்து பார்த்தா அதிகாரிங்க இருக்கிறத பார்த்துட்டு அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, என்ன இது, அதிகாரிங்க இருக்கிறாங்க, இங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சோம், ஆனா அதிகாரிங்க இருக்கிறாங்களே, இந்த டிரைவர் பையன் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுட்டான் போலயே. சரி, நம்ம உடனே சந்திரா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, சந்திரா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு, இந்த ஜோசியக்காரனை டிரைவர் பையன் உண்மையை சொல்ல வைக்க போறான், நேரா உங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கான். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, என்னங்க, அதான் வந்துட்டு நீங்க உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டீங்களே, அப்புறம் எப்படி அவன் உண்மையை சொல்றான்? அதுக்கு அவரு சொல்றாரு, அந்த டிரைவர் பையன் வந்து அவன் பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுத்து அந்த ஜோசியக்காரனை கூட்டிட்டு வராங்க, இல்லைன்னா தான் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வச்சு உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு அவனை மிரட்டிடுவனே. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஐயோ, நம்ம நினைச்சது இந்த வாட்டியும் நடக்க போறது இல்லையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அந்த ஜோசியக்காரரை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்போ வில்லி வந்துட்டு இதை பார்த்துட்டு, ஆகா வந்துட்டானே, இப்ப நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா அந்த டிரைவர் பையன் இருக்கிறான்னு அவன் நல்லா பிளான் பண்ணிட்டான்க்கா, அந்த ஜோசியக்காரரை அடிச்சு இழுத்துட்டு வந்து பொய் சொல்ல வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏழை சொல்ற? அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, ஆமாக்கா, அந்த ஜோசியக்காரரு உனக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னார்ல, அதனால அவனை வந்து பொய் சொல்ல வைக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வரான் உன் மாப்பிள்ள. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான், எங்கடி அவன்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அவன் வெளியில கூட்டிட்டு வந்து நிக்கிறான் பாருக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோ உள்ளர வந்துட்டு, அத்தை எங்க இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்போ ஈஸ்வரி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இவரு அப்படி சொன்னதுனால இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, பட் அப்படி எந்தவித ஆபத்தும் கிடையாது, இவர் சொன்னது எல்லாமே பொய், அதை உங்ககிட்ட ஒத்துக்கிடுறதுக்காக தான் வந்திருக்காரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ டிரைவர் பையலே,
ஜோசியக்காரரை அடிச்சு அவரை பொய் சொல்ல வைக்கிறியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்றதும் அவரு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, நான் உங்க வீட்டுக்கு ஜோசியம் பார்க்கறதுக்காக வந்தேன். அப்போ வந்துட்டு சிவனாண்டி அப்படிங்கிறவன் என் குடும்பத்தை கடத்தி வச்சுக்கிட்டு உங்க வீட்டில் வந்து பொய் சொன்னான். அதனாலதான் நான் போய் சொன்னேன். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. யோ, என்னையா சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இவனை அப்படி போய் சொல்ல வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு எப்பவுமே முக்கிய காரணம் யாரா இருப்பா? அந்த சிவனாண்டி தான். அவன் தான் இந்த வாட்டியும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இங்க பாருங்க அத்தை, இந்த குடும்பத்துல ரோகிணி சிஸ்டரோட குழந்தையால எந்த வித ஆபத்தும் இல்லை. தயவு செஞ்சு நீங்க ஏத்துக்கிடுங்க அத்தை அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, இப்படியெல்லாம் வந்து பொய் சொல்ல வைப்பாங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, அதுக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கான். இங்க பாருங்க அத்தை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசியெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. இங்க பாருங்க அத்தை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் டிரைவர் மாப்பிள்ளைய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு பணம் பலம் அதிகம். அந்த பணத்தை வச்சுதான் இப்ப வந்து பொய் சொல்ல வைக்கிறான். அதுக்கு ஜோசியக்காரர் சொல்றாரு, இல்லம்மா, நான் சொல்றது எல்லாமே உண்மை. வேணும்னா என் பொண்டாட்டி பிள்ளைய கூட நான் சாட்சிக்கு அனுப்புறேன். இப்ப அவங்க 2 பேருக்கு கூட அதிகாரிகளை வச்சு பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இங்க உண்மையை சொல்ல வர்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா என் ஒய்ஃபுக்கும் என் பொண்டாட்டிக்கும் என் குழந்தைக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து. அதனாலதான் அவங்களுக்கு பாதுகாப்பு விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க ஈஸ்வரி அம்மா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அப்ப ராஜா கேக்குறாரு, சரி, அப்ப ஜாதகத்தை பாத்தீங்களே, அதுல என்ன இருக்கு? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல இந்த குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்து இல்லை. ஈஸ்வரி அம்மா 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ்வாங்க. இந்த குடும்பம் ஒண்ணு சேர போகுது. இந்த வீட்டுல நிறைய நன்மைகள் நடக்க போகுது. இன்னும் நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுடைய அதிகாரம் இன்னும் அதிகமாகும். நீங்க பெரிய அமைச்சர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே அந்த அம்மாவோட குழந்தையால நிறைய நடக்க போகுது. இந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எல்லாம் கேட்டதும் ராஜா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தியா ஈஸ்வரி, இப்ப புரியுதா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க அப்படின்ட்டு. அப்ப வில்லே சொல்றாங்க, அக்கா, இது எதுவுமே உண்மை இல்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து நாடகம் போடுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஏன் சந்திரா, அவன் அந்த சிவனாண்டி சொல்லிதான் சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இருந்தாலும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிறியே, உனக்கு என்ன இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தோணுதா? இது கேட்டதும் ஈஸ்வரி செம ஷாக் ஆகுறாங்க. வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஆகா, என்னடா இது, இவனுங்க அடுத்தடுத்து உண்மையை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ நேரா ஜாதகக்காரரை பார்த்து, இங்க பாருங்க, உங்க குடும்பத்துக்கும் ஆபத்து வந்துச்சு அப்படிங்கிறத அத்தை கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவரு நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஆமா மேடம், எங்க குடும்பத்துக்கு கூட ஆபத்து வந்துருச்சு. இவருதான் 2 பேரை பாதுகாப்புக்கு விட்டுட்டு இப்ப என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இதெல்லாம் நாடகம்க்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்களும் சேர்ந்து மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. இது கேட்டதும் வில்லிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ஆர்டர் வருது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ உங்களுக்காக ஒரு புதுசாக ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிவ் அவேல உங்களுக்கு ஃப்ரீயாக ஹேர் கிளிப்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணால் போதும். நம்ம